வைட்டமின் சி சத்து உள்ள உணவுப் பொருளாக எடுத்துக்கணும். வைட்டமின் சி சத்து இருக்கு. இதுல வைட்டமின் சி, இந்த பழத்துல வைட்டமின் சி சத்து அதிகம். என்னங்க எப்ப பார்த்தாலும் வைட்டமின் சி பத்தியே பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு வைட்டமின் சி தேவை அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன். அப்படியே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு 75 to 90 மில்லிகிராம் வைட்டமின் சி சத்து தேவைப்படுது. நமக்கு தேவையான வைட்டமின் சி சத்தை எடுத்துக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். கொலாஜன் ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணி ஸ்கின்னை ஹெல்த்தியா ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். வைட்டமின் சி வந்து ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். இது நம்ம உடம்புல இருக்கிற செல்லை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி பிளான்ட் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய நான் ஹீம் அயனை ஈஸியா அப்சார்ப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வைட்டமின் சி எடுத்துக்கிறனால நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு, அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தும். பல்லுல ஏற்படுற ரத்த கசிவு, பல்லுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா வைட்டமின் சி எடுத்துக்கும் போது அது ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணும் நமக்கு. இந்த மாதிரி வைட்டமின் சியை பத்தி பெரிய லிஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால டெய்லி கண்டிப்பா வைட்டமின் சி சத்து உள்ள உணவுப் பொருளா எடுத்துக்குங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேவ் பண்ணிட்டு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.